உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். யுஜிசிக்கு எதிராக திமுக மாணவர் அணியினர் டெல்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் இது தொடர்பாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அதில் எதிர்க்கட்சிகளின் அரசியல் உள்நோக்கம் கொண்டதான நிலைப்பாடாகத்தான் இதை பார்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த யுஜிசி விவகாரம் தொடர்பாக தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் என்னென்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. அதாவது ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு தேசத்தின் வரலாறோ மொழிகள் குறித்தோ எதுவும் தெரியாது என கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விமர்சித்திருக்கிறார். இன்று காலை யுஜிசியினுடைய வரைவு விதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ராகுல் காந்தி, RSS இந்தியாவினுடைய வரலாறு, மொழி உள்ளிட்ட பன்முகத்தன்மையின் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அவர்கள் இந்த கலாச்சாரத்தை எதுவுமே மதிப்பதில்லை, பாரம்பரியத்தை மதிப்பதில்லை என்று தொடர்ச்சியாக பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேசிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தான் காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்களுக்கு தேசத்தின் வரலாறு மொழிகள் குறித்து எதுவும் தெரியாது, அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை ஒருபோதும் மதிப்பதில்லை, தேசிய கல்விக் கொள்கையை அவர்கள் எதிர்க்கின்றனர், இந்தியாவின் அனைத்து மொழிகளும் இந்தியாவின் தேசிய மொழிகள் தான் என்று பிரதமர் மோடி பலமுறை கூறியிருக்கிறார். இந்தியாவில் உள்ள 22 அட்டவணை மொழிகளிலும் பாடங்களை கற்பிக்க யுஜிசி, CBSE மற்றும் NCERT தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதே போல யுஜிசி இன்று பல்வேறு மாநில மொழிகளிலும் புத்தகங்களை வெளியிடுவதற்கு முன்னுரிமை அளித்து வருகிறது. அம்பேத்கருக்கு பாஜக அதிக மரியாதை கொடுத்து வருகிறது. நாடாளுமன்றத்திலும், அதாவது சுதந்திரத்திற்கு முன்னும் சுதந்திரத்திற்கு பின்னும் ஆளுநர்கள் தான் பல்கலைக்கழகங்களின் வேந்தர்களாக இருந்து வருகின்றனர் என்று நாடாளுமன்றத்தில் நான் ஏற்கனவே பலமுறை குறிப்பிட்டிருக்கிறேன். எதிர்க்கட்சிகள் இந்த நிலைப்பாடு என்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது. அவர்கள் சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்கின்றனர். ராகுல் காந்திக்கு இந்தியாவை பற்றி எதுவும் தெரியாது, அவர் இந்தியாவை புரிந்து கொள்ளவே இல்லை என்று சரமாரியான விமர்சனங்களை ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களின் மீது கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தற்போது முன்வைத்திருக்கிறார். நன்றி ரமேஷ்குமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.